தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவனிச்சா பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு வழங்கக்கூடிய ஆதார் துறையிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்புலாம் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்ஸா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட உங்களோட செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் நேரடி பணி நியமனம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நேரடி பணி அப்படின்ற போது ஒன்ஸ் நீங்க செலக்டடா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நேரடி பணி நியமனம் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஈஸியா வந்து நீங்க செலக்டடா இல்லையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இதோட கல்வி தேதியை பொறுத்தவரைக்கும் வெறும் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ நான் டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணி அதுக்கு மேல நீங்க டிகிரி பண்ணாலும் பிரச்சனை வந்து கிடையாது. உங்களோட 12th குவாலிஃபிகேஷனை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ ஒன்லி தான் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த நேரடி நியமனம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பிரச்சனை வந்து கிடையாது. நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 20/8/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. ஆன்லைன்ல ப்ராப்பரா நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது வீடியோக்கு நான் தெளிவா ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல மட்டுமே இல்லாம இன்ஸ்டாலையும் இந்த கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். உண்மையிலேயே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டால வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டா இருந்தாலுமே நீங்க இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா இதான் இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு விஷயம் நான் தெளிவாக வீடியோக்குள்ள ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சிங்கனால மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டால நம்மள வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இந்த பேஜ் வரும். ஸோ அதனால் துருவாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் உங்களுக்கு லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அந்த பேஜுக்குள்ளே வந்துக்கோங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பேஜ் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு. நம்மளோட வேகன்சி லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதிகபட்ச வயது வந்து எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. பட் குறைஞ்சபட்சத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 12th முடிச்சு நீங்கள் ஐடிஐ பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பாலிடெக்னிக் நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ பாலிடெக்னிக் நீங்கள் படிச்சு இந்த 3 வருஷம் படிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்தால் கூட ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து கேட்குறாங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்னா பெருசாலாம் ஒன்றும் வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி பேசிக்காக ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணணும், நெக்ஸ்ட் ஏதாவது ஃபைல் கேட்டாங்கன்னா செக் பண்ணி எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேசிக்கான ரெக்யூர்மெண்ட் தான் கேட்குறாங்க. பெரிய லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் அப்பலாம் வந்து கிடையாது. இந்த பேசிக்கான உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. இதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இதில் உங்களோட பேன் கார்டோட நம்பர் இல்லை மேனிட்டரி ஓகேவா? பேன் கார்டு நம்பரும் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நம்ம தமிழ்நாடு அப்படின்றதால தமிழ்நாடு எங்கே இருக்கோ அந்த தமிழ்நாடை சூஸ் பண்ணி தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட், அதாவது நம்ம நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ இந்த இடத்துல இருக்கவங்க மட்டும்தான், அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா நாகப்பட்டினம், அந்த நாகப்பட்டினம் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமான்னு யோசிப்பீங்க. அப்பெல்லாம் வந்து கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஒர்க்கிங் லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். நீங்கள் நாகப்பட்டினத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் அப்ளை நம்ம சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் இந்த இடத்துல வரும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 10th 12th டிப்ளமோ ஐடிஐயா இல்லை நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ரேண்டம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கவங்க 1 அப்படின்றது வந்து ரேண்டம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்டேட் கேட்பாங்க. நம்ம ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னா திரும்ப தமிழ்நாடு அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுலேயே நம்மளோட டிஸ்ட்ரிக் வந்து கேட்பாங்க. நம்ம டிஸ்ட்ரிக், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, இப்போ நம்ம சிவகங்கை கொடுத்துருக்கோம்னா ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து சிவகங்கை எங்கேயோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதில் உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ எனக்கு ரெஸ்யூம்லாம் கிடையாது ப்ரோன்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் பிரச்சனை வந்து கிடையாது. ஏன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டாலே போதும், உங்களுக்கு ரெஸ்யூம் டாக்குமெண்ட் வந்து நிறையா வந்து கிடைக்கும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள்.
ஸோ இதில் பாருங்க ஆதார் ஜாப் ரெஸ்யூம் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ ரெஸ்யூம் வருது பாருங்க, யூடிஏ ரெஸ்யூம் டாக்குமெண்ட் சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க நம்ம என்ன ஜாப்பு, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இதுதான் நீங்கள் இதுக்குன்னு கிடையாது. இப்போ கீழே பாருங்க இந்த இடத்துல ஒன்று இருக்கா, லிங்க் இருக்கா, இந்த லிங்க் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்லையும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து இங்கே ஆன்லைனில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அப்படின்ற உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படி நீங்கள் பண்ணிடக்கூடாது. சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாவோ இல்லை பிடிஎஃபாவோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சா உங்களோட எடிட் பண்ண டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டோட சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க, ஆதார் சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துக்கூடிய கேப்சா இருக்குல்ல, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 20 + 8 கொடுத்துருக்காங்க, 28 ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன கேப்சா இதே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா வேறு கேப்சா எனக்கு வந்துடும். பாருங்க, ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், வேறு கேப்சா வரும். ஸோ இதே மாதிரி வேறு கேப்சா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கேப்சா வந்திருக்கோ அந்த கேப்சாவோட ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சரை கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னனோ அந்த மெத்தட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக அந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் எந்த இதில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? உங்களோட ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த டிஸ்ட்ரிக்டோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ரொம்ப பெரிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணல. இவ்வளோ இந்த மாதிரி காமன் விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆதார் துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, நீங்கள் மினிமமாக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க, இல்லை ஐடிஐ முடிச்சிங்க, டிப்ளமோ லெட்டர் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் ஆதார் துறையை பார்க்குறது உங்களுக்கே தெரியும், பெருசாலாம் ஒன்றுமே இருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, உங்கள் நேம் டைப் பண்ணுவாங்க, அதை அப்படியே வந்து சேவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்டோ அது சேஞ்சஸ் இருக்குன்னா அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவ்வளோதான் வந்து இருக்கும். மற்றபடி பெருசாக டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், பெருசாக வந்து ஒர்க் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அதற்காக தான் சொல்கிறேன், இது சூப்பரான ஜாப்பு, ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் கிடையாது, எல்லா விஷயங்களுமே தெளிவாக அந்த வீடியோக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன், ப்ராப்பராக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாவோட ஐடி நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டோம். ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் இன்ஸ்டாவில் கேட்டிங்க அப்படின்னா டிஎம் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். ஏன்னா இன்ஸ்டாவில் தான் நான் அதிகமாக ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இன்ஸ்டாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வரதை விட இன்ஸ்டாலையும் நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஸோ இன்ஸ்டாவில் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தெளிவாக ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.